வெல்கம் டு மகி ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து ஜர்தோசியை வச்சு எம்போஸ்டு லோட் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். ஆரி ஒர்க்கில் லோட் ஸ்டிச்சுக்கு மோஸ்ட்லி வந்து பைப்பிங் த்ரெட்டை தான் நம்ம பேஸாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே தான் நம்ம லோட் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு நான் ஜர்தோசியை வந்து பேஸாக கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே வந்து நான் லோட் ஸ்டிச் பண்ண போகிறேன். இங்கே வந்துட்டு நான் கட்டிங் ஜர்தோசி எடுத்துருக்கிறேன். இது வந்து சாதியை விட கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்கும். இங்கே வந்துட்டு இதை தான் நான் பேஸாக கொடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து ஜர்தோசி வச்சு லோட் ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் வந்து எண்ட் நாட் பண்ணிவிடுங்க. நார்மல் சூயிங் த்ரெட் வச்சு தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம ஆரி நீடில் வந்து ஜர்தோசிக்கும் பீட்ஸ்க்கும் யூஸ் பண்ணுற அந்த நீடில் தான் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம லோட் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கிற ஜர்தோசி வந்து சாதி. இது இருக்கிறதுல ரொம்ப தின்னான சைஸு. இது லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு வேண்டிய சைஸில் எல்லா ஜர்தோசியும் ஒரே சைஸை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த மாதிரி வச்சு செக் பண்ணி நீங்கள் சைஸஸ் கட் பண்ணிக்கலாம். ஜர்தோசியில் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஜர்தோசி லோட் ஸ்டிச்சை வந்துட்டு நம்ம நார்மல் சூயிங் நீடில் ஜர்தோசிக்காக யூஸ் பண்ண ரொம்ப தின்னான நீடில் இருக்கும். அந்த நீடில் கூட நீங்கள் இந்த ஸ்டிச்சை வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்துட்டு இப்போ ஆரி நீடில் மட்டும் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம நார்மல் சூயிங் த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு இப்போ ஜர்தோசி வந்து ஒவ்வொன்றா லோட் பண்ணிக்கலாம். நம்ம நீடில் எவ்வளோ இடம் இருக்கோ அந்தளவுக்கு நம்ம லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணி ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சுகர் பீட் வச்சு எந்த மாதிரி லோடு ஸ்டிச் போட்டோமோ சேம் அதே மெத்தடில் தான் நம்ம போட்டுட்டு வரோம். த்ரெட் லோடு, பீட் லோடு, ஜர்தோசி லோடு சேம் எல்லாமே ஒரே மெத்தட் தான். இதில் வந்து ஜர்தோசி வந்து ஒரே சைஸில் கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டு போகணும். இப்போ வந்துட்டு அந்த நம்ம பேஸாக கொடுத்துருக்குற ஜர்தோசி ஒட்டியே நீங்கள் ஒரு லாங் செயின் போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ண ஜர்தோசி பக்கத்தில் அடுத்த ஸ்டிச்சு போட்டு லாங் செயின் எடுத்து ஃபார்வேர்டில் நம்ம பேஸாக கொடுத்துருக்குற ஜர்தோசியை ஒட்டின மாதிரியே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி போட்டு ஒரு லாக் பண்ணிவிட்டு பேக்கில் மறுபடியும் கொண்டாந்துட்டு ஒரு லாங் செயின் போட்டு எடுத்து நம்ம ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இது வந்துட்டு லைன் மாறாமல் வரும்போது தான் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம லோட் பண்ணிட்டு வர ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணுற பார்த்திங்களா, அது வந்துட்டு கொஞ்சம் ஜிக்ஸாக்காக மாறி போனால் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் பார்க்க நீட்டாக இருக்குது. எல்லாம் ஒரே லைனில் வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது தான் ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த லோடு எம்போஸ்டு ஸ்டிச் வந்து ஆரி ஒர்க்கில் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். மெயினாக நெக்கோட அவுட்லைன், அதுக்கப்புறம் கொடி டிசைனில் வந்து ஸ்டெம்முக்கு, ஃப்ளவருக்கு, நிறைய இடத்துல பீகாக்கு, இந்த மாதிரியெல்லாம் நிறைய இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டிச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த ஒர்க்கு. நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆரி ஒர்க்கில் ஒரு பிகினராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆரி ஒர்க்கு வந்துட்டு வீட்டிலேருந்தே கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலில் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ஈஸியாக ஆரி ஒர்க்கு கற்றுக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைப்க்கும் ரொம்ப நன்றி. என்னோடய சேனலில் வர வீடியோஸ் மறக்காமல் ஃபாலோ பண்ணி ஈஸியாக நீங்கள் ஆரி ஒர்க்கு கற்றுக்குங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்திருக்கிற ஜர்தோசி எல்லாமே சேம். அந்த லோடுக்கு மேலேயும் சரி கீழேயும் சரி அந்த ஜர்தோசி ஒரே லைனில் தான் வந்திருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி வரும்போது தான் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்கள் வந்து 1க்கு 2 டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஈஸியாக வரும்.